வணக்கம் எல்லாருக்கும். எங்கிறா இந்த ஆளா காணல அந்த இங்க நிக்கிறா என்னண்டு கிருஷ்ணானே நான் அன்றைக்கு நான் கொஞ்சம் கருப்பு சேட்டோட வந்தேன். அன்றைக்கு கொஞ்சம் வடிவு கூட. நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு இல்லம் ஒன்று போயிட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். அட் த சேம் டைம் வந்து அவங்க அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறக்காண்டி வந்துட்டு ஒரு கட்டிடம் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு நான் எந்த காசில் ஒரு 50,000 வந்துட்டு கொடுத்து ஆரம்பித்து வச்சான். பேரையும் மறந்து என்ன பேராக்கா உனக்கு? என்னையா? பிரிய சக்தி. அப்போ இது வந்து சும்மா நாங்கள் அந்த போன முறை போட்ட வீடியோவுக்கு பிறகு சும்மா ஒரு 4-5 பேர் கதைச்சி வந்தேன். இது என்ன சொல்கிற வந்து சிறுதுளி தான் பெரும்பள்ளம் என்ற மாதிரி வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சின்ன சின்ன வேலையாக நாங்கள் செய்வோம். அவள் கிரிய சக்தியாக்காக வட வைக்காத தம்பியா சிரிப்பு வர்றா மறைஞ்சு சிரிக்குதா? அப்போ வேலாம் ஹெல்ப் பண்ணுவீனமா இல்லாட்டி நீங்கள் அஞ்சா வைக்கிறேன் என்ன வெங்காயம் உடச்சி கொடுப்பியாலே என்ன வியர் நிலக்கறி பட்டி கொடுப்பியல என்ன கூட சாப்பிட்றாங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது கடைசியிலான்னு சொல்லுவேன் என்னண்டா சரியோ எல்லாருக்கும் அளவா போட்டுக்கிடாக்கு கூட சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பரிசுடாக்கா. பார்வதிபதி பார்வதி ஆசிவரி பாக்கத்தாவே மனக்குறிக்கீரமையா என்ன அந்த பூ அடிக்கிறேன் அடிச்சு காட்டுவோம் கூண்டு எத்தனை மணிக்கு அடிக்கிறீங்க இரவில் எத்தனை மணிக்கு பூ அடிக்கிறீங்க? 3 மணிக்கோ பாட்டா போலே. அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க இந்த நிர்வாகத்தில்? நீங்கள் பொருளாளரோ செயலாளரோ தலைவரோ? தலைவராக இருக்கிறீங்க. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள் என்றைக்கும் நிலை கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூர பயணம் போகிறோம். தூர பயணம் மீன்ஸ் வந்து மாவட்டம் விட்டு வேறொரு மாவட்டம் போகிறோம். ஸோ அவ்வளோதான், மற்றபடி எங்களுக்கு அதெல்லாம் பெரிய தூரமண்டே இல்லை. கிளிநொச்சிக்கு போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதம் நினைக்கிறோம் வந்து ஜெசிந்தண்ணாண்ட பர்த்டேக்கு வந்துட்டு நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு இல்லம் ஒன்று போயிட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். அட் த சேம் டைம் வந்து அவங்க அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறக்காண்டி வந்துட்டு ஒரு கட்டிடம் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு நான் எந்த காசில் ஒரு 50,000 வந்துட்டு கொடுத்து ஆரம்பித்து வச்சான். பிறகு யாரும் நீங்கள் விரும்பினா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை தொடர்ந்து ஒரு சில பேர் என்னையே கண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு நாங்களும் சின்ன சின்ன கண்ட்ரிபியூஷன் வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் 20,000 50,000 தர அதை ஒருக்கா நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுக்குறது வந்துட்டு அழகும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் காசுண்டாலும் சேர்ந்தால் தான் கொண்டு போய்ட்டு கொடுக்க வந்துட்டு அது ஒரு பெருமதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணான். சரி தானே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து ஒரு 1 lakh கொண்டு அனுப்பினவங்க. அவங்க அனுப்பி வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு நிகழ்வுக்கு அவங்க செய்யணும்னு சொன்னவங்க. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு உண்மையாக டைம் இருக்கல. அப்போ வந்து எங்களோட அக்காக்களை வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி அவங்களால செய்ய முடியுமான்னு கேட்கையும் வந்து அவங்க ஓகே சொல்ல. அப்போ நான் அந்த காசை வந்துட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அப்போ அக்காக்கள் வந்து அதை கொண்டு போய்ட்டு அந்த டேட்டில் செஞ்சு அந்த வீடியோவும் போட்டிருப்பாங்க. மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்துட்டு ஒரு அம்மா ஒரு ஆள்கிட்ட மகன்ட ஒரு நினைவு தினம். சரிதானே. அப்போ அந்த அம்மாவோட ஒரு விருப்பம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னை பிள்ளையோட பிறந்த நாள் அன்றைக்கே வந்து இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி
லைக் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னமே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்போயுமே வந்து அந்த ஸ்பொட்டான அந்த தினத்தில் வந்துட்டு காசு கொண்டே கொடுக்குற வந்துட்டு குறைவு. காரணம் என்னென்னு சொன்னால் எதையுமே நாங்கள் சொல்லி செய்ய முடியாதுன்னு வந்துட்டு இதுக்கு முதல் அனுப்பினவங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு கேட்கல. இன்றைக்கு ஒரு ஆள் வந்து அனுப்பி போட்டு வாரக்கிழமை ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் செய்யலுமான்னு கேட்டால் உண்மையிலே வந்து செய்கிறது கஷ்டம், செய்ய முடியாதுன்றில்ல, செய்கிறது கஷ்டம் சரிதானே. இருந்தாலும் இந்த அம்மாவோட ஒரு விருப்பத்துக்கு நாங்கள் அதாவது வந்துட்டு அம்மா வந்து அவங்களோட மகனை வந்துட்டு இழந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியாலை புங்கங்குளத்தை சேர்ந்த பாலமோகன ஜீவா தம்பதிகளின் மறைந்த மகன் சாம்பால மோகன் அவர்களின் நினைவாக அவற்றை பிறந்த நாள் அன்றைக்கு, அதாவது 7ஆம் தேதி 2ஆம் மாதம் இன்றைய தினம் வந்துட்டு அவற்றை ஞாபகமாக வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க ஆசைப்பட்டிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளியாக இருக்கிறனால வந்துட்டு நாங்கள் மற்ற சாப்பாடு வந்துட்டு கொடுக்க முடியாது. அந்த இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளி, செவ்வாய், அப்புறம் வந்துட்டு ஞாயிறு போன்ற நாட்களில் வந்துட்டு மற்ற சாப்பாடு வந்து அவங்க அலோவ் பண்ணுறதும் இல்லையாம் சரிதானே. அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி மிரக்கரை சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இல்லத்தின் பொறுப்பான அந்த மிஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுமே இன்றைக்கு இல்லை, வந்து அவங்க கொழும்பு போயிட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு கதைக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஓகே நான் இல்லாட்டிலும் தனக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆளை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி விடுறேன்னு சொல்லி ஒரு சார் ஒரு ஆளை கதைச்சி அவரை வந்துட்டு இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்க மிஸ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு செஞ்சு முடிக்கிறதுக்காண்டி. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு மதிய சாப்பாட்டையும் கொடுத்துட்டு சேம் டைம் வந்துட்டு அதே அம்மா ஒரு கொஞ்சம் காசும் தந்தவா வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த கட்டிடத்தை கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த காசையும் நாங்கள் கொண்டு போயிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு வர போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு 2-3 பேரும் அந்த இல்லத்துக்காண்டி வந்துட்டு காசு அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் அதையும் வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 1:30க்கு சரியாக நாங்கள் வந்துட்டு கிளிநொச்சியில் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 12:30 ஆகுது. என்ன சொல்கிறது, எதிர்பாராத விதமாக வந்துட்டு ஹாரை போய் ஸ்டார்ட் அடித்தா ஹார் வந்துட்டு ஸ்டார்ட் அடிக்க மாட்டேன்ட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சிரிப்பிங்க வந்துட்டு பெட்ரோல் இல்லாமன்றது நாங்கள் வந்துட்டு கவனிக்கையில் வந்து என்ன ரீசன் சொன்னால் அந்த மீட்டருக்கு முன்னுக்கு வந்துட்டு நிறைய ஐட்டங்கள் லைக் வந்து அந்த இந்த சின்ன சின்ன பையல் பர்ஸுகள் அதில் வச்சதால் அந்த மீட்டர் துள்ளினது வந்துட்டு எனக்கு தெரியலை. அதால் வந்து நாங்கள் நேற்று தினம் பெட்ரோல் அடிக்காததால் வந்து இப்போ ஸ்டார்ட் வர மாட்டேன்ட்டு, ஸோ அதில் ஒரு கொஞ்சம் மினக்கட்டதால் டைம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு பேங்கில் போயிட்டு வந்துட்டு காசையும் எடுத்துக்கொண்டு அப்படியே கிளிநொச்சி போயிட்டு அந்த பிள்ளையோட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக கதைச்சி வந்துட்டு அவங்களுக்கும் நாங்கள் எங்களோட கையால் சாப்பாட்டையும் பரிமாறிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 3 பேர் வந்து காசு அனுப்பியிருக்காங்க. அவங்களோட காசையும் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சேம் டைம் நேற்றையான வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வந்து நாங்கள் 45 லட்சத்தையும் வந்து அவங்களுக்கு அந்த லிவர் இஷ்யூவான பிள்ளைக்கு வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். உண்மையிலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வீடியோண்ட ஃபைனலில் வந்து நான் சொல்லியிருப்பேன், யாரையாவது காசு வந்து மிஸ் ஆகியிருந்தால் நீங்கள் உடனடியாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம், நான் அதுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் ஒரு 3 பேர் வந்துட்டு எனக்கு எழுதியிருந்தாங்க, தம்பி எங்களுடைய காசு வந்துட்டு மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி. உங்களை எல்லாருக்குமே வந்துட்டு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். உங்களோட மெசேஜ் வந்ததை நான் பார்த்தேன்னா நான் இன்னும் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ நான் காருக்கு ஏறின உடனே நான் உங்களோட எடுத்து கதைச்சி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு வந்து எந்த தீமையிலும் ஒரு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு காசு போதுமானதாக இருக்குது. நாங்கள் அந்த காசை எடுத்து ஒன்றில் வந்து அந்த மானிப்பாயில் இருக்கக்கூடிய அந்த சொண்டு இஷ்யூவான அந்த பிள்ளையோட ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு தேவைக்கு பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு நன்மைக்காண்டி தான் அது விடுபட்டிருக்குன்னு சொல்லணும். பட் வந்துட்டு என்ன ரீசனால் அதில் நான் மிஸ் ஆகினான்னு சொல்லி எனக்கு கண்டா தெரியலை. காரணம் என்னென்னு சொன்னால் நான் லிவர் இஷ்யூன்னு சொல்லி எல்லாம் சேவ் பண்ணி சரியான முறையாக தான் நான் அடுத்தெல்லாம் வந்துட்டு எழுதுகிறேன். நான் இருந்தாலும் வந்துட்டு மிஸ் ஆகிடுது. இப்போ 60 பேரழி நடத்தில் 3 பேர்கிட்ட வந்துட்டு மிஸ் ஆகிடுது. ஏதோ சம்திங் ராங் ஆகிட்டுது. தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது வளமை. இருந்தாலும் வந்துட்டு அவங்க சொன்னதால் நாங்கள் இப்போ அதை மாற்றி வேறு யாக்களுக்கு கொடுக்க போகிறோம் சரிதானே. அதே மாதிரி இந்த இல்லத்துக்கும் யாராவது காசு அனுப்பி அது மிஸ் ஆகிருந்தால் நான் நினைக்கையில் வந்து மிஸ் ஆகும்னு சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னால்
நான் மேக்ஸிமம் சர்ச் பண்ணி பார்த்து நான் எழுதிட்டேன். ஒரு வேளை யார்ட்டையும் மிஸ் ஆகியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், வந்துட்டு நாங்கள் அதையும் வந்துட்டு அந்த இல்லத்துக்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை வேறு ஆக்களுக்கு மாற்றி கொடுப்போம். காரணம் என்னென்னு சொன்னால் இல்லத்துக்கு வந்துட்டு அது கோடிக்கணக்கில் நிறைய பெருமை வந்துட்டு தேவைப்படுது. ஸோ எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கண்ட்ரிபியூஷனை அப்பப்போ நாங்கள் போகும்போது செய்யலாம். சேம் டைம் வந்து வெளியில் இருக்க நீங்கள் யாராவது உங்களோட பர்த்டேஸ், அனிவர்சரிஸ், அப்புறம் வந்து லைக் இப்படியான நினைவு தினங்கள் வந்தால் நீங்கள் நேரடியாகவே வந்து போயிட்டு அந்த இல்லத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். இல்லாட்டி அந்த கட்டிடத்துக்கான ஒரு சின்ன காசு வந்துட்டு கொடுக்கலாம். இவன் எங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்துட்டு டிரெக்டாக வந்து அந்த இல்லத்துக்கு காசு அனுப்பியிருந்தாங்க. அந்த ரிசிப்ட் கூட வந்துட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு நன்றி. மறைமுகமாக நீங்கள் இந்த உதவியை வந்துட்டு செஞ்சதுக்கு நான் நினைக்கிறேன் இன்னும் அதிகமாகவும் அந்த இல்லத்துக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குமென்னு சொல்லி அந்த மிஸ் நின்றுருந்தால் இதை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருப்பா. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து இன்றைக்கு இல்லை. ஸோ வந்துட்டு சார் நிற்கிறதால இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பேங்குக்கு போயிட்டு காசு எடுத்துகிட்டு அப்படியே கிளிநொச்சி போகலாம். வாங்க அக்னி, காய்ச்சி முடிஞ்சுதா? என்னண்டு இல்லை காய்ச்சி முடிஞ்சான்னு நான் காய்ச்சி முடிஞ்சான்னு நான் என்னண்டு போவேன் எல்லாம் எடுத்தாச்சா? 2 பேர்ஸ் எடுத்தாச்சா? 2 ஃபோன் எடுத்தாச்சா? கவிதாஸ் ஃபோன் எடுத்தாச்சா? எடுத்துட்டியாடா 2 ஃபோன்? சரி போம்பா. என்ன ஜோக்கண்டா, காலமே லண்டனில் ஒரு அக்கா வந்தானே, அப்போ கேட்டா எங்கே உன்னேன்ட்டு. நான் சொன்னேன் முடிவெட்ட போயிட்டான்ட்டு. அப்போ ஓகேன்ட்டு ஓட்டு. அப்போ நீங்களும் வெட்டிக்கல, நீங்கள் வெட்டலன்னு கேட்டா ஏன்டா இப்படி கத்து நீ ஓத்தி. ஆனால் உண்டு அவ கேட்குறா, இவன் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கான்டா. நானும் பேசாதான், நான் நாங்கள் வெட்டல, நாங்கள் அப்புறம் வெட்ட போகிறோம்னு சொல்லி நான் பேசாமல் இருந்தான். இவன் பேசாமல் இருந்தவன்டா, ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல். இப்போ வேறு கொடுத்த ரியாக்ஷனு நான் ஓகே இப்போ நேரம் உள்ளட்டாங்களாகுமாண்டு. சார் வா போம். என்ன நான் தேடி பார்த்தேன், பெருமளவில் அமௌண்ட் வரல. அண்ட் வந்துட்டு ஓகே சந்தோஷம் அவங்களுக்கு. உண்மையிலே நானுமே இந்த காசில் கொஞ்சம் கொடுத்தேன்ற வேலை சந்தோஷம். சேம் டைம் நான் இப்போ இந்த லிவர் இஷ்யூவான பிள்ளைக்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து கால் பண்ணி கதைச்ச மாதிரிக்கு நான் இவங்களுக்கு வந்துட்டு நான் அப்படி எஃபோர்ட் போடவும் இல்லை. இருந்தாலும் வந்து கொண்டு போய்ட்டு கொடுக்குறதுல எனக்கு சந்தோஷம். இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும் அவங்களுக்கு காலம் போகும்போது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணுமே. வீடுன்ற ஒரு பெரிய ஒரு காரியம், அதை செய்யவுமே இல்லாது நினைச்ச உடனே. இப்போ என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைவ்கள் போகுது பார்க்கலையே ஹரிதாஸ். எங்களை ஃபோட்டோவை போட்டுட்டு அம்மா சுண்டல் லைவில் கதையண்டா 10-15 ஏறி இருந்தால் எனக்கு ஆரண்டே தெரியாதா பார்க்கலை. இப்போ ஒரு கதைக்கு உண்மையிலே வந்து இப்போ எங்களை வளர்த்து விட்டுன்னு சொல்கிற அந்த உண்மையிலே அந்த வழியில் உள்ள எங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எங்களுக்கு வந்துட்டு உதவிகளுக்கு காசு அனுப்புகிற அவங்க வந்து அப்படி கதைக்கிறது கூட ஓகே. பட் இந்த ஆரண்டே தெரியாத ஆக்கள் எல்லாம் வந்து நாங்கள் வளர்த்து விட்டு தான் பிள்ளைன்னு சொல்லி கதைக்கிறாங்க வாடுறாப்போ. எனக்கு அதை தான்டா தாங்கிடலாம் கிடக்கு. இப்போ நேற்று கூட ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். இப்போ எங்களோட பிள்ளை ஒன்று வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையை விட்டால் நாங்கள் பிள்ளைய என்ன அந்த பிள்ளை செஞ்ச பிள்ளையை மன்னிக்க மாட்டோம். அதே மாதிரி கிருஷ்ணா வந்துட்டு எங்களோட பிள்ளை கிருஷ்ணா செஞ்சது அது பிள்ளையும் இல்லை, ஏதோ தெரியாமல் அந்த இடத்துல போயிட்டு கிருஷ்ணா ஓகே அதை நாங்கள் மன்னிப்போம் மறப்பம் கடந்து போக முடியலாம். ஆனால் இவங்க ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து கத்துறாங்க பாரு. ஐயோ கேட்க மாட்டேன் லைவில் கதையா. எனக்கு வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க கிருஷ்ணா, உங்களை நேசிக்கிறதுக்கு 1,00,000 பேர் நாங்கள் இருக்கோம் வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு அதுவே போதும். ஓகே வெயிட் பண்ணுவோம். நான் டக்குனு காசு எடுத்துன்னு ஓடியாருன்னா புரிவான. இதில் எவ்வளவு வருது, கொஞ்சம் கூட தான் எடுக்கும். வேணா இந்த 2 லட்சம் கொண்ட ஏடிஎம்லேயே எடுக்கலாமே. அப்படியே இருப்பார் வேணா அகிரா. வணக்கம். சரி மால் உள்ளக்கண்டு ஹாய்ச்சவர். எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? ஓமம் நல்ல சுகம். அப்போ என்ன நீங்கள் நிற்க போகிறீங்களா போக போகிறாராம்? ஒரு மாதம் லீவு. எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் ஆவரங்கால். அங்கேருந்து நீங்கள் இந்த தண்ணி பில்லு முதல் எங்கட அத்தாண்ட பேரில் இருந்தது, இப்போ வேற்ற பேரில் மாற்றுறதுக்காக வந்தேன்.
எங்கே என்ன தண்ணி இல்லைன்னு நாங்கள் ஆவரங்கால் இல்லையா அவரங்கா அது வீடு கட்டினவங்க அதே நெஞ்ச வந்தீங்க இங்கே தான் கருத்து என்ன அந்த போட்டை போட்டு இங்கே இருக்கா அதுக்கு வந்தீங்களா ஓகே மாற்றினது பேர் மாற்றினது ஓகே 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 பெரிய வேலி ஒருக்கா வெள்ளனை வந்து பிறகு போய் எங்கே இந்த பேர் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆன்லைன்லேயே கட்டிக்கொள்ளலாம் இது சும்மா 500-600 பேங்கில் போயிட்டு மினக்கட்டம் நிற்காம என்ன கொஞ்சம் மிஞ்சா சைட் பண்ணியா இந்த காரை ஆமாம் 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 இருங்க அம்மா இருங்க வா அப்போ அந்த இதுடா ஒரு 200 இருந்த 100 தாங்கடா அம்மா கொடு என்னட்ட இங்கே மாற்றினா சொல்லி இப்போ எடுத்துதாங்கடா இந்தாங்கம்மா அது வேணா மச்சிக்கொள்ளுமா அப்போ எப்போ பயணம் அவர் போட்டோ எடுங்க உண்டு உங்களோட ஆ பயணம் நான் நிற்பேன் வணக்கம் எல்லாரையும் இதில் பார்த்து களைச்சு போகிறோம் அவர் 10ஆம் தேதி திங்கக்கிழமை விളിக்கிறார் 2 மாதம் நிற்பேன் அது சரி அப்போ நீங்கள் என்ன அலுவலாக நிற்கிறீங்களோ வீடு கட்டினது முடியுது கொஞ்சம் கேட்டுகள் இதுகள் வேலிகள் இருக்கு என்ன ஒரு கோடு ஒன்று அடிச்சுட்டு போகணும்ல இங்கே வந்துதான் டிஸ்பிளே வளதா போச்சு ஜெர்மன் எங்கே இருக்கிறீங்க ஜெர்மனில் கனூப்பம் கனூப்பம் இல்லை தெரியா மகன் பேர்லின்ல இருக்கிறார் கடைசி பேர்லின் எங்கே கொழும்பு மாதிரி ஜெர்மன் ஜெர்மன் நாங்கள் அதில் இருந்து அவற்ற இடத்துல இருந்து 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நீங்கள் சொன்ன பேர் நான் தான் கேள்விப்படுறேன் ஜெர்மன் நார்மலாக ஃப்ராங்க்ஃபர்ட் டோட்மென் அந்த மாதிரி தான் தலைநகரம் அப்படியா வந்திருப்பாங்க மேபி ஏர்போர்ட் வரட்டாம்மா போயிட்டப்ப நாங்கள் கிளிநொச்சி போகிறோம் என்ன சந்திப்போம் என்ன ஓகேம்மா பாய் ஓகே ஓகே சந்திப்பேன் சந்திப்பாங்க நினச்சா ஓகேம்மா பாய் பாய் பிஎஸ்சியில் போனால் எப்போயுமே க்ரௌட் தான்டாப்பா க்ரௌட்டுனாலும் என்ன சொல்கிறேன் மிஸ்ஸு நாங்கள் போனாடா கண்டாவா எழும்பி போய் எடுத்து வந்து தந்துடுவேன் நம்ம மேலே என்ன மரியாதை மீன்ஸ் தெரியுமா அவங்களும் விளையாடாம ஓடி திரியிறவங்களே ஏதாச்சும் அலுவலாக தான் வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க கூடாண்டு ஓகே அந்த வகையில் சந்தோஷம் நாங்கள் இப்போ கிளிநொச்சி போகிறோம் கிளிநொச்சிக்கு போயிட்டு அங்கே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் வந்து என்ன மாதிரி என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலி மிளக்கறி மச்சம் இல்லாதால் வந்துட்டு வடை பாசத்தோடு வந்துட்டு மிளக்கறி சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் மறுபடியுமாக நம்முடைய ஆளை யார் இது வீடியோவில் எடுத்தாடாப்பா அவள் சந்திக்கிறதுல சந்தோஷம் ஸோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நாங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் கோல் கதைக்க வேண்டியிருக்குது வந்து அந்த காசுகள் மாற்றி கொடுக்குறதில்ல அப்போ நாங்கள் பிறகு பார்ப்போமா தம்பியா பெட்ரோல் அடிச்சுட்டு போவோமா திருப்பியும் இடையில நிற்காமல் இப்போ நேற்று நாங்கள் ஒரு சில பேர் காசை மிஸ் பண்ணிட்டோமேலோ இப்போ அவங்க வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தவங்க வந்து இப்படி அந்த பிள்ளைன்ற இதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதில் ஒரு ஆளுக்கு நான் இப்போ கால் பண்ணி காட்டுறேன் அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வந்து இப்போ நாங்கள் செஞ்ச விஷயத்தை குறித்து அதாவது வந்து அவங்களோட காசை நாங்கள் கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம் அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போமா இதால் விட்டு இந்த பக்கம் விட்ட நீ உள்ளே பிரியா ஓகே ஓகே ஹலோ ஹலோ வணக்கம் அக்கா ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஓமோம் என்னென்றால் நீங்கள் அனுப்பினீங்கள் வந்து அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கு உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறது உங்களோடையும் இப்போயும் லைக் இப்போ நீங்கள் கால் பண்ணையும் சீலன் லிவர் இஷ்யூ அப்படின்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் பட் அதை எப்படி நான் சர்ச் பண்ணுற டைமில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரியல ஆனால் அவங்களுக்கு போதுமான அளவு காசு நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் சரி தம்பி நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் தானே அப்போ நாங்கள் இதை அந்த மானிப்பாயில் அந்த சொண்டு பிரச்சனையான பிள்ளையோட சர்ஜரிக்கு கொடுப்போமே பிரச்சனை தம்பி என்னோட இது வந்து இவர் தான் போட்டவர் தம்பி ஓகே பிரச்சனை இல்லை பார்த்துட்டு தான் தச்சையில உங்கள்கிட்ட மிஸ் ஆயிட்டுதோ என்னன்னு தெரியலன்னுட்டு தான் நாங்கள் மிஸ் ஆயிடுது மீன்ஸ் வந்து நான் அதில் சர்ச் பண்ணி நான் இன்றைக்கு ரீசெக் பண்ணுறேன் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இதில் மிஸ் ஆகிடுது அப்போ நான் இதை வந்து அந்த மற்ற சின்ன பிள்ளையோட சர்ஜரிக்கு நான் போடுறேன் ஏன்னா அவன் பாவம் தானே சின்ன இல்லை ஆமாம்
அது பிரச்சனை இல்ல தம்பி. நான் தச்சுல காசுகளையும் அந்த பிறகு நாங்கள் இன்னொரு ஆட்கள் மூலம் தானே போடுறோம் நாங்க காசுகளை. அது சரியா பேங்குக்கு வந்துச்சோ என்னன்னு வடிவா தெரியாதுல நாங்க ஒரு திருப்பி போட்டு விட்டோம் நாங்கள் என்ன மாதிரி. நான் காசு பேங்குக்கு வந்துச்சோ இல்லையோ, ஆனால் நான் சேவ் பண்ணினா நான் வந்துட்டு அதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஆனால் இது வந்துட்டு மிஸ் ஆகிடுது. எனிவே நான் அது அவைக்கு மாற்றி விடுறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் பேங்க் அவையே கொடுப்போமா? ஓமாம், பிரச்சனை இல்ல தம்பி. ஒருக்கா கன்ஃபார்ம் பண்றது தான் போட்டு விட்டேன் நான். ஓகேம்மா 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 நன்றியா. ஓகே 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 நன்றி. எவ்வளோ என்ன 5000 அவனை கேட்குறேன். நீ சொன்னது அவன் அடிச்சிருப்பான். இந்தா இனி அடிக்க போறீங்க. அது சரியா. அப்போ இது அந்த மானிப்பை அந்த பிள்ளையை கொடுப்பேன் தம்பி. பாவம் தானே அதில். ஆனால் அதுக்கு என்ன முடிவுன்னு கேட்கணும் இருக்கேன். சர்ச் பண்ணி இந்த அடித்து வைக்கிறதுல என்ன மிஸ் ஆண்டியா கருத்தை போனது வந்து காசு மில்லத்துக்கு கொடுக்குறாரு வேற இல்லைண்ணே. இப்போ அந்த மணி பேப்பரில் நம்பர் என்ன எடுக்கிற பொருவா எப்போ போனாங்களா அங்கே? அங்கே முந்த நாளோ என்ன மிஸ் கால் இருக்குடா. இப்போ எல்லாம் பார்த்து அடிக்கும். இப்போ கிளிநொச்சி பிறகு எப்போ காய்ச்சி முடிக்கணும். சரி அது எப்படாங்க போனாங்க? நேற்று இல்லை முன்னாலே 4 February இல்லையா? 6 5 7 6 5ஆந்தேதி போனாங்க. 5ஆந்தேதி போனா காணையில் அப்போ நம்பர் அந்த அக்கா கால் பண்ணி கேட்போம். என்ன இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று போயிருப்பேன். இல்லை முடிவு என்ன மைன் கேட்போம் இருக்கு. கேட்டால் இந்த வீடியோவில் சொல்லிவிடலாம். அந்த பிள்ளைய கொஞ்சம் காசு காணாமல் இருக்கண்டா யாரும் போடுவினம் இல்லை. போட்டால் டக்குண்டு நாங்கள் கொடுத்த அந்த சர்ஜரியை செஞ்சு விட்டோம்னு சொன்னால் சின்ன பொம்பளை பிள்ளைன்ற வாழ்க்கையில் 8 மாதம் மண்டைக்குள்ளே இப்போவே செஞ்சு விட்டால் அது வளரக்குள்ளே மாறிடும்டா. இல்லாட்டி பிறகு தெரிய என்ன சொல்கிறது, அது கஷ்டம் இல்லை. சிலவுல மூச்சுக்குள்ளே சாப்பாடு அடைச்சுன்னா என்ன ஆட்டம் சொல்லாம் என்னத்தை அடுக்கிறது. அது என்னடா வாய்க்கில் சாப்பாட்டை வச்சா காற்று பிள்ளைன்னு அந்த மூச்சு காற்றுல கேட்குள்ள அதுவும் மாத்தானே மாவல் அது எழுத கொடுக்க பக்கன்னு உள்ளுக்குழுத்து அடிச்சுன்னா சில அடித்தா அப்புறம் சிக்கலாக போடும்டா. எடுக்கிறாங்களே இல்லையா லைவாக காய்ச்சி விடலாம்டா. நீங்கள் எங்கே டிரைவிங் பழனிகள் கட்டார்லையே நீங்கள் நல்லா ஓடுறீங்களே? நல்லா ஓடுறேன். இப்போ நேரம் 12:50 1:30க்கு நிற்கணும் அங்கே கிளிநொச்சி இல்லத்தில். திருப்பி நாங்கள் வீட்டையும் பெறணுமா? அதுகளையும் யோசிச்சுருக்கா ஆறுதல். அப்போ உங்கள் பாப்போங்க என்ன மைண்டோக்கா இடையில போலீஸ்காரன் நிற்குமா போல. மதுவோ அவன் தான் டிராஃபிக்கில் இவங்க எடுக்கிறாங்களே இல்லை. நாங்கள் அங்கே போகிற கடையில் எடுத்தா பார்ப்பேன். நான் இப்போ போகிற கோகைக்கு அப்புறம் கட் பண்ணுங்கய்யா. எங்கே இப்போ கிட்டே வந்துட்டேன். 1:30க்கு வந்தாச்சா. 4 நிமிஷம் லேட்டாக போச்சு. பரவாயில்ல. இதில் எவ்வளோ அப்போ எடுக்கணும்? 50 75 125 175 180 210 330. அதில் 20 சாப்பாட்டு காசு அவையை கொடுக்கணும். 310 கையில் கொடுக்கணும். சரியா? அக்னி 4ல் 310 போனால் அவ்வளோ 90. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 எத்தனை தாள் வரணும்? 19 20 18 1 2 3 4 5 6. இப்போ இது அவைக்கு இல்லத்துக்கு இது நம்மளோட அடுத்து ஹெல்ப்பிங்குக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 13 14 15 16 17 18. ஓகே இது கிட்ட தான் இங்கே லொக்கேஷனை பாருங்க. பார்த்து வச்சா அப்புறம் ஆக்கள் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாமா? பிறகு வராங்க. எல்லாம்
பக்கவாத பராமரிப்பு நிலையமா அப்படியே சம்திங் இல்லை பேர் என்ன பக்கவாத பராமரிப்பு இல்லமோ இன்னும் 55 கட்டே இல்லை மிஷின் தான் நல்லா இருந்திருக்கும் இல்லை சிலவா போ கதைக்கிற கண்டேன்னா அவள் பொறுப்பான ஆளுந்தானே என்ன செய்கிறவ இல்லை நாங்களும் தெரியாது மட்டுக்க சொன்னால் சிக்கல்லானே இதுதான் என்ன சீலாமண காலையெல்லாம் பூட்டிக்கிறாக்கு டேட்டுகள் மாறி போச்சோ என்னப்பா இடமே மாற்றிக்கணும் லொக் பண்ணி கிடக்குமா போலக்கடா என்ன நிற்க இருக்கிறேன் அவ தெரியும் தானே கொஞ்சம் பிரச்சனையான ஆக்கலன்ற வழியாக ஓடினாலும் காண்டி லொக் பண்ணி போடுறேன் இப்போ இதில் கவிதாவை வச்சு நாங்கள் லொக் பண்ணுறீங்களே நல்ல வர வேண்டிய இங்கே பொம்பளை இல்லை அதுதானே வணக்கம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டது மன்னிக்கணுமா தெரியும் தானே வாகனங்கள் சொல்லி கொண்டு இல்லை என்னண்டு இங்கே பெட்ரோல் இல்லாமல் இல்லை தெரியும் தானே எதுவுமே சொல்கிற நேரங்களுக்கு நாங்கள் வரையில அந்த வீட்டு ஆக்கள் வந்தால் கொண்டா வணக்கம் எல்லாருக்கும் எங்கிறா இந்த ஆளா காணல அதுதான் இங்கே நிற்கிறா என்னண்டு சந்தோஷம் சந்தோஷம் எப்படி கேட்டேன் பாத்தியா எந்த ஆளை காணலையே அதான் மறுபடியும் அப்போ சந்திக்கிறதுல சந்தோஷம் இல்லாது ஆனா அவர் சார் வேறு 2 மிஸ் வேற இல்லையோ வேற என்ன எது சாரி ஆட்டு அப்படி சரி ஆமாம் குறைஞ்சமாக இருக்கும் அதான் பார்க்கணும் 3 4 5 6 7 8 9 10 11 4 பேரை காணலையே 14 பேர் இல்லோ பழகம் போயிட்டா அப்புறம் எப்படி சுவாங்கர் நண்டு இருக்குதோ நல்லா இருக்குதியலே அப்புறம் என்னமே சாப்பிடல இன்னுமே பிள்ளைங்கள ஒரு அண்ணாவை யாரப்பா இவர் தானே ஆளாது நீங்கள் எல்லாம் மீடியாவில் காய்ச்சியல்றாப்பா இன்னொரு அண்ணா அண்டைக்கு உங்களுக்கு பிரியாணி போட்டு தான் அண்ணாவோ ஓ அவருக்கு இன்றைக்கு லீவு கிருஷ்ணானே நான் அன்றைக்கு நான் கொஞ்சம் கருப்பு சேட்டோடையில் வந்தேன் அன்றைக்கு கொஞ்சம் வடிவு கூட இன்றைக்கு கொஞ்சம் குறைவு என்ன செய்ய போறீங்க இப்போ இந்த நினைவு தினம் எதுமோ அப்படியே அமரர் மயில் வாகனம் அமரர் செல்லம்மா ஆகியோரின் 39ஆம் நினைவை முன்னிட்டு 7/2/2025 ஆண்டு
ஆரே அஜெண்டா ஒழுங்கா அங்கட வாங்க வாங்க இங்க வர போறீங்க வாங்க தண்ணி போட போங்க இதுல பூக்குடாக்கு எடுத்தாங்க போறோம் அவன் டேடி நினைவு தினோடாப்பா பூவை போடுங்க அப்போ அதான் சரி ரைட் அடுத்தாள் அப்படியே அப்படி இதால வாங்க அப்படியே போட்டு ஒன்று இதால வாங்க தம்பி இதால அப்படியே போட்டு ஒன்று இதால ரைட் கொஞ்சம் உயரமாக வந்த மேய்க்கிறாங்க இந்த வேறங்க என்ன போட்டோ அடியை பார்த்து அம்மாண்ட இவே வந்து யாரம்மா இது என்ன உங்களோட இல்லத்தோட சம்மந்தப்பட்ட ஆக்களோ இல்லாட்டி இன்றைக்கு நிகழ்வு அவைண்ட அவையில் தினம் அப்போ அவையில் எந்த காசு வந்து சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்க சொன்னவையா அப்போ அப்போ அதை எப்போ கொடுக்குறீங்க அதை எப்போ கொடுக்குறீங்களா அப்போ இப்போ அதுக்கு இப்போ உங்களையும் இருக்கല്ലോ ஓ அப்போ இதே படம் எடுத்தா சரி இந்த லாம எடுத்தா இனி அழிச்சு போட்டு உங்களுடைய அதான் அப்படியே சரி ஏதோ ஏதோ அப்படி அந்த மாட்டு வேலைகள் செய்யாமல் இப்போ என்ன சொன்னால் இப்போ ஏதோ அவன்ட ஞாபகமாக இன்றைக்கு இந்த பிள்ளைகள் சாப்பிடினம் தானே அது மட்டும் ஓகே இப்போ 2 பேர் தினமும் ஒரே நாளில் வர்றபடியா அவையும் அதே நாளில் செய்ய ஆசைப்படினோம் நாங்களும் அதே நாளில் செய்ய ஆசைப்பட்டதால் ஒன்றும் செய்யலாது அப்படின்னா நீங்கள் அவைண்ட காசில் நீங்கள் நாளைக்கு செய்யலாம் அம்மங்கட காசில் வரும்னு சொன்னால் நாளைக்கு செய்யலாம் டோன்ட் வரி ஆனால் இன்றைய தினம் இந்த பிள்ளைகள் அவன் ஞாபகமாக சாப்பிடினோம் இல்லோ அது போதும் சரிதானே இப்போ இதில் மாற்றி அனுப்புறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நத்திங் சரியா அப்படியெல்லாம் வேணாமா அப்போ என்ன ஆகலை சாப்பாட்டை கொடுப்போமா கொடுப்போமா என்ன கவிதாஸ் ஓகே வாங்க என்ன மாதிரி அம்மா போட போறீங்க போட்டு காட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு நாங்கள் போட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அம்மா இப்போ போடுங்க ஒரு பிங்கானுக்கு போட்டு காட்டுங்க போடட்டும் அதான் அதான் பேரே மறந்து பார்க்க என்ன பேர் அக்கா உனக்கு என்னையா என்னையா பிரிய சக்தி கிரிய சக்தி அக்கா மாதிரி தெரியலே தங்கச்சி மாதிரி தானே பார்க்க கொண்டக்கட்டை பார்க்க இல்லை ஒன்றுக்கு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ரைஸை கறி எல்லாம் வச்சிங்கன்னு சொன்னால் போட்டு காட்டுங்கம்மா கறி எல்லாத்தையும் வச்சிங்கன்னு சொன்னால் ஓகேண்ணா இது என்ன நீங்கள் சமைச்சதோ இல்லாட்டி நீங்கள் சமைச்சதே ஓகே ஓகே சாப்பாடு தான் வெளியில் சாப்பாடு வராது வெளியில் சாப்பாடு வராது என்ன இப்போ என்ன ஆக்கலாம் காலம் என்ன சாப்பிட்டேங்க பிரிய சக்தியக்கா கடலையும் பானும் பால் 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 அதுதான் அது என்ன 2 சாப்பாடு பால் பாலா உற்சாகம் இருக்காங்க எல்லாரும் இப்போ பிரிய சக்தியக்காவுக்கு வடை வேணுமோ என்ன இப்படி போட்டால் சரி என்ன போட்டுட்டு ஒன்றுக்கு போடாதீங்க ஒன்றும் போட வேணாம் பீட்ரூட்டை மட்டும் கொண்டுக்கு ஒரு ஆள் கொஞ்சம் சரி 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 பீட்ரூட் மட்டும் போட்டீங்கன்னா சரி மற்றெல்லாம் சரி சோத்தை போட்டு தா தம்பி பீட்ரூட்டில் கொஞ்சம் கணக்காக வச்சு அளவா போடுவோம் ஐயா பார்த்து அங்கே சாப்பிட்றத பார்த்து போடுவோமா ஆறாள் ஒன்றும் வேண்டாமா ஆறாள் ஒன்றும் வேண்டாமாமோ என்ன வேறு கறி ஒன்றும் போடணுமோ இல்லை சாப்பாடு வேணாம்னா வேறு பார்த்து கொடுக்கணும் அப்படியே வேறு இருக்குதானே கறிகள் சாப்பாடு அவங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் காணுமா வைக்கி காணுமோ அப்படியே கறிப்புள்ளி எல்லாம் கணக்காக போடுறது சோறு அளவு ஆனால் கறிகள் உண்டது தான் கிடாக்கா ஓ இது என்ன ஒரு அப்பளமும் இதுவும் எடுத்து வச்சுங்க வடையும் அப்பளமும் அக்கா
வச்சுட்டு ம் வேற ஒன்றும் இப்படி வேணும். இல்லை நான் வைக்கிறது ஒன்றுமில்லை, நான் கை கழுவேலை இல்லை அதால். அப்போ கொஞ்சம் கிட்ட அக்கா இதில் கிட்ட இல்லை இல்லையான்னு வச்சால் தம்பி சோறு போடுற வேலை கொஞ்சம் சும்மா கிடையாது போல இந்த ஃபேர் இருக்கேன்டா. ஒரு வேளாண்ணே யார் திருப்புறம் வாரேன் நான் இல்லைங்க அதான் நீ வந்துடுவேன் தெரியும். இந்த பருத்துல இந்த கிளிநொச்சிக்கு வந்தவத்தை பார்த்துருக்கீங்களே வந்துடுவேன். அவள் கிரிய சக்தியக்காக வடை வைக்கா தம்பியா சிரிப்பு வர்றா மறைஞ்சு சிரிக்குதாள். கடவுளே நேற்று சொல்லலையே அப்போ எனக்கு எனக்கு அப்போ சொல்லலையேடா அப்போ பிறந்த நாளுக்கு. ஏன் பெற மாட்டேன் இன்றைக்கு வந்தானே அது உங்களை கொண்டுனா நான் வராமல் இருப்பேன் மேடம். அப்போ என்ன உங்களோட கதையில் என்று கேட்குறேன்னா இங்கே இது வைங்கோ அந்த இது ஆறு அப்படி வச்சுக்கேன். ஓகே குறைச்சி போடவோ குறைச்சி போடுறா குறைச்சி போடுவோம். பார்த்து பிறகு போடலாம் என்ன பார்த்து போடுவோமே. ரைட் ஏன் ஆக்கள் சாப்பிடுவேன் தானே இல்லையோ பார்த்து போடுறானே என்ன பார்த்து போடுறானே என்ன. அது சரி. அப்போ கட்டிட வேலையில் என்ன மாதிரி போகுது? காது பிரச்சனை உண்டாக்கண்ணா. ரைட். ஏன்னாவா நீங்கள் அம்மம்மான்னு சொல்கிறீங்க? பெரிய வயசு பெரிய வயசு மே தெரியல. என்ன ஒரு 48 இருக்குமே. ஆ பகுடி வச்சு ஏன் அப்படி ஒரு மனுஷனை பகுடி பண்ணி என்ன வரப்போ உங்களுக்கு? கிரியாக்கா கறியை விடுற மாதிரி உதவியை செய்வ முடியல. அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களே என்ன உங்களை பழக்கங்களே என்னத்தை சொல்கிறேன்னு ஏன் அடையின பக்கமா எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஆள் கல்யாணம் தானே அதால் பின்ன பக்கம் உண்டு கிடக்கு. சாப்பாடை பார்க்க வடிவா கிடக்கு. வா என்ன குருணா இருக்காரு என்ன அப்படியே எவ்வளோ நீங்கள் கேரனார் எங்கே யார் இந்த யாழ்ப்பாணக்காரி? யாழ்ப்பாணம் எங்களை கூட்டின்னு வச்சுனாலார் வானே அக்கா வருவாவோ? ம் நான் ட்ரெயினில் கூடத்தில் பிறந்தில் இறங்கி உங்களை நடந்து வந்தேன். ட்ரெயினில் நீ போயிடலான்டா நிற்கிறேன். போப்புரியல ட்ரெயினில் அதுதான் சரி. பீட்ரூட் மட்டுமோ? பீட்ரூட்டும் கீரையும் வச்சிடும். பீட்ரூட்டும் கீரை யார் அந்த பீட்ரூட்டும் கீரையும் சாப்பிட்றா பாப்போம். பீட்ரூட் மட்டும் சாப்பிட்றாலும் கொஞ்சம் கூட வைப்பேன். வருத்தம் டயரியா ஓகே 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 சரியா சத்தியம் காணுமா? அப்போ இது சமையல் நிபுணரா நீங்கள் அம்மம்மானோ ஆண்டியோ? ஆ சரிதா ஆண்டியா. அப்போ இவையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீனமா இல்லாட்டி நீங்கள் சமைக்கிற என்ன வெங்காயம் உடச்சி கொடுப்பியாலே? என்ன வியல் மிரக்கறி பட்டி கொடுப்பியல என்ன தெரியுது. இது மிரக்கறிகள் நீங்கள்லாம் பட்டிக்கல் போல கண்டு பட்டில் அக்னிக்குமே நவரேடியா போடவே ஏன் சுரங்கி சாப்பிட போறியே? ஆ பசிச்சா சொல்லு டக்கண்டு படே என்ன இது அந்த என்ன அந்த பூவர சமையலையிலே வச்சு சுட்டுறாங்க. அப்போ வடை என்னத்தில் வச்சு பிடிச்சாங்க கையில்? நல்ல வட்டமாக வந்துருக்க தான் கேட்டேன். அம்மா வடை பாயசத்தோட மேய்க்கணும். ஆ இன்றைக்கான பாயசத்தும் போயிடுச்சு. ரெண்டாவது வடை வட்டி கட்டி கொடுத்துட்டு அப்போ மிஸ்ஸாவா குழம்பு போட்டா என்ன இதை கதை கேட்க சொன்ன முதல் சொல்லியிருந்தாங்கன்ற பண்ண நானும் தெரியாதையா யோசிக்கிறேல தானே. யாருக்கு பிள்ளைகளுக்கு உருளைக்கிழங்கு விருப்பம்? சரி 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 எல்லாருக்கும் விருப்பம் என்ன உருளைக்கிழங்கு நல்ல சாமான் தானே.
பதினாலு என்ன 14 பீட்ரூட் தையும் சரி சரி காணுங்க போடா சரியா ம் ஆறாள் சாப்பாடு வேண்டாமே ஏன் சோதனை பள்ளிக்கூடத்தில் காய்ச்சல் சரி பள்ளிக்கூட சாப்பிட்டு வருவா ரைட் அப்போ என்ன நாங்கள் கொடுப்போமா இல்லாட்டி அடுங்க வீடியோ எடுக்கல ஃபோட்டோ ஒரு வடிவாக தான் கோலம் போட்டமே அதான் ம் அம்மாவுக்கு வேறு பழகி தான் இருக்காங்க வீடியோடு வேறா சரி வீடியோவில் நான் ஃபோட்டோ எங்களை விலத்தி எடுத்தாலும் எங்களோட வீடியோவில் தெரிஞ்சிருமில்ல நீங்கள் செய்கிறது ஸோ அதால் பிரச்சனை இல்லை நாங்கள் எதுவும் ஒழிக்க மாட்டோம் இந்த கதைக்கே இடம் இருக்கா அப்போ இது உங்களோட மிஸ்ஸுக்கு தெரியும் தானே நான் இந்த நிகழ்வும் இன்றைக்கு நடக்குதுண்டு ஆட்டே ஒரு ஃபோன் பண்ணி கதை பேனே ஆவிதாஸ் அமரர் மயில்வானம் செல்லம்மா அப்போ என்ன பிள்ளைய சாப்பிடுவோமே அந்த ஒரு நிமிஷமா ஹலோ மிஸ் நான் உங்களோட இல்லத்தில் தான் நிற்கிறேன் இன்னைக்கு அந்த வேற ஒரு ஆக்கிட்ட இதுவும் நடக்குது 39வது ஆண்டு அது முடிஞ்சது காலையில சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் ஆஹா காலம சாப்பாடு வேண்டாம் நீராவுக்கு வைக்க மத்தியானம் இல்லை மதியம் இல்லைன்னு சரி ஓகே 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 யார் வெண்ணி மேலே சொன்ன அறியுமே இந்த படத்துக்கு கிருஷ்ணா தான் டைரக்டர் சரி நாங்கள் இத்தனை படத்தை ஏற்றிப்போம் சரி அப்போ கொடுப்போம் ஒரு நிமிஷம் மலிம்பி எல்லாம் ஒரு மௌனாஞ்சலி செலுத்துவோம்மா ஏண்டா தேவாரம் படிப்பினவே என்ன சாப்பாடை கொடுத்து போட்டு சரியா ரைட் அப்போ வாங்க பிள்ளைகள் கொடுப்போம் தம்பி அந்த வடை இல்லாத கொடுக்குறியாக்காக்கா வடை இல்லாத பிள்ளைகள் ஒரு காக்காக்கள் இழத்துங்கோ என்ன வெங்காயம் பட்டி குடிப்பீங்க அது சரியா ரைட் கூட சாப்பிட்றாங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு கடைசிலான்னு சொல்லுவேன் என்னண்டா சரியோ எல்லாருக்கும் அளவா போட்டுக்கிடாக்கு கூட சாப்பிட்றாங்களுக்கு ஒரு பெருசுடாக்கா என்ன பெருசுண்டு கடைசிலாண்டுக்கா அதுக்காண்டி நீங்கள் அப்புறம் வில்லங்கத்துக்கு சாப்பிடக்கூடாது பசிச்சா சாப்பிடலாமா யாருக்கு பருப்பு போடலையே போலீஸில் கேஸ் ஒன்று கொடுக்கத்தான் பண்ணும் போல என்னதான் ரைட் ஓகே சரி சரியா அவ படி பகிரியாக்கா சொட்டு நைவேதியன் சோதி வானவன் ரெண்டு படிங்கோ அவ வேத பாட்டை படிப்பா சரியா அப்போ தேவாரம் படிக்கிறாள் படிங்க பின்ன அமுது செய்தானே ஆதிஜயமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானே ஏலபார் குழல் ஆளுமை நங்கை என்று வேத்தி பழிபட பெற்ற காலனை கம்பெனும் மானை காண கண்ணாடியே பெற்றவாறே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பார்வதிபதே 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 அப்படி ஒரு நிமிஷம் வாண்ட வா கிரியாக்கா ஒரு வேத பாட்டம் படிக்கட்டும் மேனேண்ணா நல்லா இருக்குமே எனக்கு அவன் குரலாக இருக்கும் ஒரு பாட்டா நன்றி சொல்லுகிறோம் நரைத்தவரே நன்றி சொல்லுகிறோம் நாராத ஜொரிப்போம்
நன்றி என்று சொல்லுகிறோம் நாராவே ஜொலிப்பே ஆசிவரிப்பா கத்தாவே மன சுருக்கீரமையா. சரி ஏண்ணா ஆச்சா 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 ஓகே ஓகே வெரி குட் சாப்பிடுங்க சந்தோஷமா ஆ அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடுபட்டுட்டு அகம் இருக்கட்டும் சாப்பிடணும் தானே ஆக்களை என்ன அடே ஏண்ணா கிரியக்காக்கு வடையை வச்சா கொடுத்தனீங்கடா அப்போ கடாபுலே சரி பரவாயில்லையா அப்போ வடையை அங்கே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க சரியா ஆ சரியா மூடுறதுக்கு ஏதாவது இருந்தா இருக்குதா அப்போ இங்கே யாருக்கு அனுப்புகிறாங்கம்மா எடுக்கிறீங்க நீங்கள் இது மதிய சாப்பாடு இருக்கும் அது முடிஞ்சேன்னு சொன்ன மிஸ் வந்து ஆ நீங்கள் நிறைய தடவை தள்ளிப்போன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு எங்களுக்கு என்ன ஆறுதலாக சப்பி வடிவா சமைக்க சாப்பிடணும் எல்லாம் அப்போ அவாக்கு என்ன சாப்பாடு அப்போ காய்ச்சல்காரிக்கு ரெண்டு ஆ எப்படி சாப்பாடு ஓகேயா தம்பி இதில் மூடி விடுங்க அப்போ முடியாது இங்கே இந்த அன்னாசி வைக்கல என்ன உலகம் சாப்பிட்ட பிறகு ஆ சரியா இன்றைக்கு எத்தனை பேர் ஆக்கள் நிற்கிறோம்டா 6 7 8 6 7 8 9 14 பேர் என்ன ஒரு ஆள் பள்ளிக்கும் போயிட்டாவோ ஏண்டா 14 பேரில் போன மாதிரி ரெண்டு இல்லையோ ஒரு ஆள் வீட்டை போயிட்டாவோ ஆ 14 பேர் நிற்கிறேன் வேணும் ஆ எங்களுக்கோ ஓ வாங்க போறியோ கடையில் ஓ ஏன் பல்லு பிடிக்கிறீங்களோ மற்ற பக்கத்தால் சாப்பிடுங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சம் மறைய பண்ணி பாருங்க அப்படியே அக்காவுக்கு அப்பளம் கொஞ்சம் விருப்பம் கூட போல என்ன சத்தம் அங்கே மில்லில் இருக்குமா போல கிரியாக்கா என்ன சொல்லு சாப்பாடு நல்லா இருக்கேண்ணே இல்லை எங்களுக்கு ஒன்றா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் ஓ இல்லை இல்லை எங்களுக்கு போடணும் நம்ம இல்லை அது பரவாயில்ல நீங்கள் சாப்பிடும் என்ன மாதிரி இப்போ எங்கட நாங்கள் போன ஒரு வீடியோ செஞ்ச பிரகாரம் இன்ஜினுக்கு வந்து தாங்களா நேரடியாக உதவியலையும் செஞ்சவையோ செஞ்சவேண்ணே அப்போ இவர் அருள் சார் வந்து 1:30க்கு வாரேன்னு சொன்னார் காணையிலே சொன்னீங்களே ஆ அது சரியா யார் போடுவோம் கிரியாக என்ன சோறு கொஞ்சம் போடுவோமா என்ன உலகம் கொஞ்சம் பார்த்து போடுவோம் வேணே முடியாட்டும் வேணே சரி சரி அக்காவுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து போடுவோம் முடியட்டும் வேணே கறி கொஞ்சம் போயிட்டு சாப்பிடுவோம் கோப்பை தான் சோறு வேண்டாமே சோறும் கொஞ்சம் வேணே சரி 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 சோறு கொஞ்சம் காணுமேண்ணே என்ன என்ன சோறு போடுவே சரி என்ன இருங்க வாரண்ணா கறி எல்லாம் வைக்கவே
உங்களுக்கு என்ன தர என்ன தர சோறோ சோறு இங்கே கிடாக்கு நீங்கள் சாப்பிடலே சரி கொஞ்சம் போடுவோமா பருப்பு விட்றேண்ணா சரி இதை கிடக்கிற சாப்பிடுங்க அப்புறம் போடுவோமா அறியாமல் கொட்டக்கூடாதுல்லோ இந்தா இந்த வழியாக சாப்பிட்டு முடிக்கணுமா என்ன கிரியாக்கா தான் சோறு போடவே அப்பளத்தொரு பாருங்க பாருங்கண்டா மட்டுக்கல்ல பாதி பிள்ளை அப்படி சாப்பிடுவோம் அக்கா மாதிரி சோறு என்ன கணக்க போடுவோம் ஒரு அளவாக போடுவோமே என்ன பார்த்து பிறகு போடுறோம் என்ன எலும்பி போடுற யாருக்கு என்னண்டு காணும் மாமாவாக்கு காணுமெண்டா வைங்க அதில் கிரியாக்கா என்ன கோவிக்கிறீங்களே காலமா பானம் என்ன பாலும் கடலையும் எப்படி இருந்தது நல்லா தானே எங்கே கொண்டு போய் நான் கோப்பையல் இதில் யார் சாப்பாடை வச்சுட்டு போயிட்டா சாப்பிடலாம் கடை போட அது பரவாயில்ல சாப்பாடு என்ன போட காணுமோ காணுமே என்ன அளவுக்கு மிஞ்சி தான் சிக்கல் அப்புறம் கிரியாக்காக்கும் காணும் நினைக்கிறோம் அதோட என்னக்கா இப்போ பாயாசம் என்ன இதில் விட்டு கொடுக்க முடியல கப்பல் 4 மணிக்கு தான் கொடுக்கணும் 4 மணிக்கோ பழமும் கொடுத்து இதெல்லாம் கொண்டா கொடுக்கல அப்படியே இங்கே தான் முடிக்கணும் இங்கே 4 மணிக்கு குடிக்கணும் பின்னே 4 மணிக்கு அது சரி பாயசம் முடிக்கிறாங்களுக்கு பிளேண்டி இல்லை அப்படியேண்ணா அன்னாசி எத்தனை கொடுக்குறீங்க சாப்பிட முடியா அம்மாலே பிஸியாக தெரியுமா என்ன அகன் பொறுப்பாக எல்லாம் செய்கிறானுண்டு அழு கடும் பக்கம் விடாப்பா பிறந்தநாள் கேக் வெட்டினதா அப்போ அது உங்களோடக்கோ இவா அக்கா என்ன சரி 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 போய் கையை கழுவுங்க எங்க சீல பிள்ளைங்க போந்து வைக்கிறது அதுக்கு வைங்க மூக்க சரி சரி எப்படி இருந்துச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு என்ன கறி பிடிச்சி கொண்டு பைத்தாங்க உருளைக்கிழங்கு கீரை பருப்பு கறி அப்புறம் வடை பார்க்க போனால் எல்லா கறியும் பிடிச்சி கொண்டு வரல என்ன அப்படி நீங்களோ அவ்வளோப்படி நீங்களோ அவ்வளோப்படி ஏன் இவ்வளோப்படி செய்றீங்க கூ அடிப்பீங்களா தெரிஞ்ச கூ அடிக்கிறீங்க தெரியாமல் அடிக்கிறீங்களோ மெய்யர் தெரிஞ்சு கூ அடிக்கிறீங்களோ தெரியாமல் கூ அடிக்கிறீங்களோ தெரியாமல் அப்போ என்னென்னு தெரியும் நான் கூ அடிக்கிறேன் என்னென்னு தெரியும் என்னென்னு அடிக்கிறேன் கூ அடிச்சு காட்டுங்க கூ அடிச்சு காட்டுங்க அடிச்சு காட்டுங்க கூ இல்லை வடி அடிக்கிறேன் அடிச்சு காட்டுங்க என்னது ஏன் அப்படி அடிக்கிறீங்க மெய்யர் ஏன் அடிக்கிறீங்க அப்படி
என்ன சும்மா என்ன பூ அடிக்கிறீங்க அடிச்சு காட்டுவாங்க கூவண்டு எத்தனை மணிக்கு அடிக்கிறீங்க இரவில் எத்தனை மணிக்கு கூ அடிக்கிறீங்க 3 மணிக்கோ பாட்டா பூலே ஏன் எல்லாரும் எழுப்புறாக்கோ சரி அப்போ இன்றைக்கு காலமை சாப்பாடு எங்கேருந்து சாப்பிட்டீங்க டெய்லேருந்து கோலுக்கே இருந்து சரி சரி அப்போ யார் அந்த சாப்பாடு உங்களுக்கு தந்தாங்களே எந்த அம்மா அந்த அம்மா தந்தவா என்ன சரி அப்போ காலமாக இப்படி ஒன்றும் செய்யலை தானே என்ன பூவெல்லாம் வச்சு செய்யலை தானே என்ன இல்லைன்னு உங்களோட கதையை நம்பி நான் என்னண்டு காய்க்கிறேன் என்ன பேர் நான் தானேடாப்பா அது போன முறை வந்து எல்லாம் நல்லா காய்ச்சி நான் தானே மறந்துட்டீங்களா முகத்தை என் பேர் என்ன சொல்லுங்க அப்போ கிருஷ்ணா என்ன பேர் சொல்லுங்க அப்போ என்ன பேர் கிருஷ்ணா ஞாபகம் இல்லையேன்னு போன முறை வந்து இல்லை படம் எடுத்துடலாம் காய்ச்சிட்டு போனோம் ஞாபகம் இல்லையே அப்போ என்ன அப்புறம் மறந்துட்டீங்க என்ன மேம் சார் வாராமே அப்படியே நீங்கள் இங்கே என்னவா இருக்கிறீங்களாம்மா செக்ரட்டரியாவா என்னவா இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்கள் தானே என்ன எல்லாத்துக்கும் நீங்கள் சரி சரி எல்லாம் நீங்கள் இந்த இதில் இந்த யாராக்கள் இந்த செல்லம்மா யாராக்கள் இந்த இறப்பு 39ஆம் ஆண்டு நினைவு செஞ்சது 39ஆம் ஆண்டு நினைவு செஞ்ச ஆக்கள் இருக்கிறமில்லோ யாராக்கள் சரி போட்டது அப்போ வந்துச்சுன்னா வேலைக்கு படம் பெறும் வச்சு நினைஞ்சலி எடுத்து விட்டுட்டு படம் வந்தது நாங்கள் எல்லாம் நான் எப்பவும் போய் படத்தை எடுத்தோண்டாங்க நாங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையாவே கொண்டு இப்போ நாங்கள் எங்கட இதுவும் வந்து செஞ்சதும் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் தான் சரி தானே அப்போ ஒன்றே தான் அதுவும் 7ஆம் தேதி தான் 2ஆம் மாதம் சாம்பால மோகன் அவர்களின் நினைவாக அவரின் பிறந்தநாள் அன்று சரிதான் எது இல்லை அது பிரச்சனை இல்லை அது கூட கட்டும் அது பிரச்சனை ஓ நாங்கள் ஒரு நாளும் ஒரு விஷயமும் ஒழிச்சு செய்ய மாட்டோம் எது எப்படி நடக்கோ அதை அப்படியே காட்டுவோம் அதால் எங்களுக்கு பிரச்சனையும் கூட வர்றது பட் நான் அதை வந்து மைண்ட் பண்ணுறதும் இல்லை சரிதானே ஏன்டா பொய்யா இருந்து நல்ல பேர் எடுக்கிறத விட உண்மையாக இருந்து கெட்ட பேர் எடுத்தால் பரவாயில்ல சரிதானே இதுவும் வந்து புங்கங்குளத்தை சேர்ந்த பாலமோகன ஜீவா தம்பதிகளின் மறைந்த மகன் சாம்பால மோகன் அவர்களின் நினைவாக கிளிநொச்சியில் இருக்கிற இல்லத்துக்குன்னு சொல்லி அவன் சாப்பாடு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடக்கிற சாப்பாடாக போச்சு மெய்ய பின்ன உங்களுக்கு இப்போ எத்தனை வயசால போகுது இப்போ 37 வயசு சே 37 போச்சு எத்தனை ஆண்டு பிறந்த கேக் கொண்டு வந்து யார் வாட சொந்த தமக்கையோ கேக்கெல்லாம் கொண்டு வந்தவா உடுப்படுத்த வந்தவாவே உடுப்பு 2 சட்டையும் கொண்டு வந்து ஒரு அண்ணா உண்டு அக்கா உண்டு எடுத்து வந்து கொடுத்து எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தது 2 கேக் வெட்டி எல்லாம் கேக்கெல்லாம் பட்டி எல்லாம் தீதி பட்டு போகணுமா எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று அடிச்சுக்கலாம் என் பர்த்டேக்கு வாங்கணும் என்ன ஏன் பெறமாட்டோம் ஏன் பெறமாட்டேன் நான் வந்திருப்பேமே இன்றைக்கு வந்தானே 2 தெரியா ஒரு நாளுக்கு வர உங்களோட பர்த்டேக்கு வர மாட்டேன் ஏர் கதைங்க ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுவேன் ஆச்சா சினிமா பாட்டு ஒன்று சத்தமாக கதைங்க உனப்பா கதைங்க பிள்ளாத்து உங்களை பிடிச்சவங்க தான் உங்களுக்கு உதவியை செய்வாங்க நாங்கள் அடிக்கடி வருவோம் சாப்பாடுகள் தருவோம் கட்டுறதுக்கு காசுகள் தருவோம் அப்படி இப்படி தான் செய்வோம் இல்லோ அப்போ நீங்கள் சத்தம் இல்லாமல் இருந்தால் பேர் பாடுறது அம்மாவோ மெதுவாக காய்க்கக்கூடாது இப்போ குரட்டால் பிடுங்குவான் காதை சரியே பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்க படிச்சு காட்டுங்க
தமிழ் பாட்டு ஒன்று படிச்சுக்காரு. சூடாயா ஏசுராயாக்குல போனோம். வேற 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 பாட்டு சினிமா படிக்கும். பாட்டு தெரியுமല്ലോ தமிழ் பாட்டு சினிமா பாட்டு ஆடாதே என்னண்டு படிப்பீர் எல்லாம் பாட்டுகள் படிப்பீர் சினிமா பாட்டு எல்லாம் படிச்சு காட்டுங்க கொண்டு எடுங்க எடுங்க. சீனா பாட்டு பாடுவே சீனா பாட்டு பாடுவே ஆ அதுதான்டாப்பா. சினிமா பாட்டு எல்லாம் பாடுவீங்க சீனா பாட்டு பாடுவோம் சீனா பாட்டு பாடுவோம். இது என்ன படத்தில் வருது? பால்பாண்டியே என்ன அந்த படம் என்ன ஃப்ளோரன்ஸ் என்ன? ரைட் ரைட். ஊருக்குள்ளே இருக்கிறது யார் நல்லா பாட்டு பாடக்கூடிய ஆக்கள்? நல்லா பாட்டு படிப்பேன். யார் உங்கள் பாட்டு படிப்பேன் நல்லா? நீங்களுக்கு சேருக்கு ஒரு கோலண்டு போட்டியல்னா நல்லா போடலாம். ஏன்னா 1:30க்கு வாராண்டவர் இப்போ 2:45 போகுது நேரம். நாங்களும் முக யாழ்ப்பாணம் போகணும். இன்னும் இடத்தையும் போக கிடக்குது. கோலண்டு அடிச்சிங்கன்னா நல்லா. நீங்கள் அடிக்கலையா? நான் அடிக்கலை. அடிங்க நீங்கள் என்ன சொல்ல லேட் ஆகுது அவ்வளோ அவர்கிட்ட நம்பர் இல்லை. என்னட்ட நம்பர் தான் அருள் சார் என்ன? ஹலோ ஓம் சார், உங்களுக்கான தான் வெயிட்டிங். வாரீங்களோ? எங்க? ஆ சரி சரி வாங்க வாங்க. ஓகே ஓகே. இப்போ இவரை வர சொன்ன காரணம் என்ன? இப்போ நீங்களே எல்லாம் நிற்கத்தக்கண்ணா நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க தானே? ஏன் சார் வர சொன்ன? அது டீச்சர் அவர் நிர்வாகத்தில் இருக்கிறவர் நிர்வாகத்தில் பொருளாளர் அவர் தான் பொருளாளர். அவர் தான் ஆரம்பித்தாலே ஹோமி ஆரம்பித்தாலே சார் தான் சார் தான். ஓகே 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 ஓகே. அப்போ நீங்கள் இங்கே என்னவா இருக்கிறீங்க இந்த நிர்வாகத்தில்? நீங்கள் பொருளாளரோ செயலாளரோ தலைவரோ? தலைவராக இருக்கிறீங்களா? பார்க்க தெரியுது. அதானே நான் தலைவரை கூப்பிட்டு வச்சு கதைக்கிறேன் சில விஷயங்களை. நல்ல மூவே நாளுக்கு நல்ல சிரிச்ச மூ. அப்போ நீங்கள் தலைவர் இல்லை? கிரியாசக்தி அப்போ நீங்கள் எல்லாருக்கும் தலைவர் மெய்யார் என்ன? ஏன் அண்ணா வாண்ட அண்ணா இங்கே என்ன கொஞ்சம் அண்ணா ஒரு அக்கால வந்தா ஜெசிந்தா தான் கேட்டோம். அவரில் என்னப்பா உங்களுக்கு கண்ணில் கேட்குறேன்? போன ஒரு பிறந்தநாள் கொண்டாடினோம். அவரை தான் இவன் கேட்டுருக்குறா. ஏன்னா சொல்லுங்க அவரே தந்துட்டு போனவரே உங்களுக்கு மெய்ய வந்ததுலேருந்து அவரை கேட்டோன்னு இருக்கு. நாங்கள் இதில் 3 பேர் வந்துருக்கோம். ஜெசிந்தன் எங்களை ஒரு வார்த்தை கேட்குறீர்கள் இல்லையா? அவரை தான் கேட்குறீர்கள். ஏன் அப்படி? அந்த அம்மா காசு கொடுத்தப்ப ஆறு அம்மாவுக்கு? எங்கள் அம்மாவுக்கு. எந்த அம்மாவுக்கு? அதே மாதிரி மற்ற அண்ணா தான் கேட்குறேன். மத்திய அண்ணன் போன கூட வந்தார். ஒரு அண்ணன் வந்தேன். இவன் அம்மா கொடுத்தா? அது இவன் அம்மாவும் இங்கே சந்திச்சவர். அவர் இவன் அம்மாவும் இவன் தான் நாங்கள் எங்க நல்லா மாங்குளத்தை அங்கே போய் காசு அப்பா பாவம் ஒரு தரம் இல்லையண்டு 10,000 அவருக்கு சொல்லிவிட்டுட்டார். உங்களுடைய அம்மாவுக்கு 10,000 கொடுத்துனாங்க. பிறகு வந்து பார்த்தபோது நானும் தாரேன்ப்பா உங்களுக்கு காசு ஒரு 100 ரூபா தாரேன். அம்மா கொண்டு வந்து இஞ்ச விட்டுட்டா. கையில வந்துட்டோ அப்ப அம்மா தான் துறை போனா பிள்ளை எங்க இஞ்ச கொண்டு வந்து விட்டுட்டா. அதே பிறகு நாங்க கொடுத்தீங்க. மையா நான் சந்தோஷம். அன்றைக்கு அவர் வந்து அவர் சொன்னார் எங்களுக்கு சந்தோஷம். நீங்க இப்படி ஒரு இடத்தை கொண்டு வந்து பிள்ளை இருக்கிறது சந்தோஷம். மையா நான் ஒரு 100 ரூபா ரேட்டா உங்களுக்கு? 1000 ரூபா பாத்திய பழக்கத்தை ஏன் 100 ரூபா வேணாம் 1000 ரூபா வேணுமன்றியல்? ஏன் 100 ரூபா வேண்டாம் மையார்? ஏன் 100 ரூபா? 100 ரூபாய்க்கு என்ன? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் காரணத்தை சொல்லுங்க. ஏன் 100 ரூபா வேண்டாம்? ஏன் 100 ரூபா வேண்டாம்? ஏன் 100 ரூபா வேண்டாம்? ஏன் 1000 ரூபா வேணும்? 100 ரூபா தானே? ஆ என்னப்பா இந்த பிள்ளை கதைக்குது இல்லைண்டே. போங்க, நான் கோவமா சரியா? நான் கோவம் சரியா? தம்பி மெக்க கால்டு செய்கிறா. நாங்கள் வேறு ஆள் கூப்பிட்டு கேட்போம். தலைவர் பிள்ளை போன ஒரு ஆள் காய்ச்சி என்ன இப்போ போன ஒரு ஆள் கதையில்லை. நாங்கள் காய்ச்சி போட்டு போனோம். ஏன் கொஞ்சம் வேங்க இது யாருன்னு தெரியுது.
எங்கடா இப்போ உங்களோட வீடியோ காணலே காணலே வீடியோ அப்புறம் வார் இந்தார ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம் கதைச்சு விடுங்க வடிவாக இருக்கிறீங்களா என்ன வடிவாக இருக்கிறீங்களா பார்த்துறீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேண்ணே எந்த ஹீரோயின் மேங்கடாக்கு எந்த ஹீரோயின் மேங்கடாக்கு பார்க்க உங்களை பார்க்க எந்த ஹீரோயின் மேங்கடாக்கு ஓ திரிஷா மேங்கடாக்கு திரிஷாவோ நயன்தாராவோ போனவர் அப்படி இல்லை படி வச்சிருச்சு காய்ச்சி போட்டு இந்த முறை என்ன பேயா இருக்கு இப்போ கதைங்க வந்துச்சா சரி சார் ரேட் மட்டும் வணக்கம் டைம் கொஞ்சம் பிசைய போச்சு போல கேன் ஸ்கூல் அதான் இப்போ இன்றைய காலையில் ஒருக்கா எனக்கு ஃபோன் ஆன்சர் பண்ணியிருந்தா நான் இல்லை மிஸ் சொல்லிட்டா நீங்கள் வருவீங்க 1:30 கண்டு அது என்னண்டா ஓகே சம்டைம் சோறு இல்லையாண்டா நான் அங்கே இருந்து போய் காஃப்டே நீங்கள் காஃப்டே போட்டு வேற இருந்ததா ரைட் இப்போ முடிச்சுட்டு வரீங்க அப்படியே ஃபுல் டைமா எனவே சந்தோஷம் அப்போ சாப்பிட்டீங்களா அது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஓகே என்னென்றால் இவைக்கு நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிஞ்சுது என்னென்றால் ஃபைனலாக நின்ற காரணம் என்னென்னா அந்த கட்டட பிரச்சனை ஒன்றுக்கு காய்ச்சி தானே போன முறை அப்போ பெருமளவில் இல்லை ஒவ்வொரு முறையும் தெரியாத வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேருகிற நிதிகளை தான் கொண்டு வந்து நாங்கள் தரலாம் அந்த வகையில் இந்த முறையும் வந்து எங்களுக்கு போன முறை நான் அக்காட்டையும் ஒரு 1 lakh கொடுத்து விட்னான் அதே மாதிரி வேறு ஒரு வட்டக்கட்சியில் இருந்த ஒரு அங்கல் வந்தவர் அவர் வந்து நான் நினைக்கிறேன் லஞ்சம் கொடுத்து ஒரு 1.5 லட்சம் தந்தது 1.5 லட்சம் மற்றது வேறு ஆக்களும் எனக்கு ரிசீப்ட் போட்டவை வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எங்களுக்கு உங்களுடைய அண்டு தெரியாதானே இல்லை அவை சொன்னவை இப்படி வீடியோ பார்த்துட்டு தான் செஞ்சதுண்டு சொல்லும்போது உங்களோட லிங்கில் வார மண்டங்களுக்கு ஒரு தகவலை தந்தா சொன்னான் எல்லாமே நான் எங்களோட வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னானே எல்லாம் அப்போ இதுலேயும் வந்து ஒரு நானும் இதுலேயும் ஒரு 5 பேர் தந்து விட்டவே காசு அப்போ அதையும் வந்துட்டு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இப்போ மிஸ்ஸிட்ட மிஸ் சொன்னால் அப்படி சார் அனுப்பி விடுறேன்ட்டு இப்போ நாங்கள் அவன் அந்த பேர் விபரத்தை சொல்லி அனுப்பின காசுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட்டை தந்துட்டு போகிறேன் சரியா அந்த வகையில் ஃப்ரான்ஸில் இருக்கிற தயாளன் அண்ணா வந்து மகன் ரஜீதண்ட 2வது ஆண்டு நினைவு தினம் ஜனவரி 26 அதை முன்னிட்டு ஒரு 50,000 உண்டு அனுப்பியிருந்தவர் அதேமாதிரி இத்தாலியில் இருக்கிற அக்கா ஒருத்தவங்க வந்து பேர் மென்ஷன் பண்ணவனாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் கடைசி 626 தயாளனான வாட்ஸ்அப் நம்பர் வந்து 847 இத்தாலி அக்கா வந்துட்டு 75,000 உண்டு அனுப்பியிருந்தவா அதேமாதிரி லண்டனில் இருக்கிற மெல்லர் அக்கா வந்து 50,000 உண்டு அனுப்பியிருந்தவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் 500 அதே மாதிரி இன்றைக்கு காலையில் வந்து சிந்து அக்கான்னு சொல்லி அவங்க வந்துட்டு நேரடியாக வந்து ஒரு 35,000 மட்டும் தந்துட்டு போனாங்க நல்ல காலம் இங்கே வர்ற டைமில் வந்தபடியா ஓகே அக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 187 அதே மாதிரி இன்றைய தினம் இந்த லஞ்சை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணின அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அம்மா ஒருத்தவங்க அவங்களோட மகன்ட இறந்த நினைவாக அவற்றை பிறந்த நாள் அன்றைக்கு இந்த சாப்பாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் 7ஆம் தேதி 2ஆம் மாதம் அவங்க வந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ முடியுமென்று கேட்க மிஸ் சொன்னுவா 20,000 முடியுமெண்டு அதாவது நார்மலாக 15,000 வடை பாயாசத்தோடு செய்கிறேன்டா ஒரு 20,000 அப்படி முடியுமென்று சொன்னுவா சரி தானே எவ்வளோ 15,000 சொன்னுவா 15 அப்போ நான் சொன்னேன் ஓகே அப்போ நாங்கள் ஒரு 20 தாரம்னு சொல்லி நீங்கள் வடை பாயாசத்தையும் மெட் பண்ணுங்கன்னு சொல்லி 3 நேரம் 35,000 சொல்கிறோம் நாங்கள் ஓகே ஆனால் உண்மையிலே நாங்கள் அதை டிமாண்ட் பண்ணுறதில்லை ஏனென்றால் எங்களோட பிள்ளைகளுக்கு தான் சொல்ல வேண்டிய எங்களோட பிள்ளைகளுக்கு தானே பெரிய மனசோட தாரதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சரியா அப்போ அதில் அந்த சாப்பாட்டுக்கு அவங்க 20,000 தந்தவங்க அது போக அந்த அம்மா வந்துட்டு கட்டிடத்துக்கும் தான் ஒரு 1 lakh அடிஷனலாக தாரேன்னு சொன்னவா சரியா அப்போ இதில் வந்துட்டு 50 75 1 25 1 75 1 80 2 10 3 10 சரிதானே என்ன 3 10 வந்துட்டு அந்த என்ன அந்த கட்டிடத்துக்கான காசு 20,000 வந்து நான் புரிம்பா தரேன் அந்த சாப்பாட்டு காசு சரியா இப்போ இது ஒருக்கா நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க வந்து 3,10,000 இருக்குதோண்டா இப்போ என்னீங்கன்னா நல்ல உங்களுக்கு இந்த கூட குறைந்த
ரிசீட்டு இப்போ போடவா உங்களுக்கு போட்டு அனுப்பிடுவா என்ன ரிசீட்டு இல்லை நீங்கள் ரிசீட்டை போட்டுட்டு அனுப்பினா ஓகே. ஏன்னா எங்களுக்கு எவிடன்ஸ் வந்து வீடியோ தான். இப்படி நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு வரைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தால் கொண்டு வந்து தருவோம் அம்மா. சரி தானே, இது உங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். சரியா, இப்படி அதை விட நாங்கள் வீடியோ வந்துட்டு போடும்போது வேறு ஆக்கள் நேரடியாகவும் வந்து உங்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்வினோம். ஆல்ரெடி செஞ்சிருக்கணும், இனி வரும் நாட்கள்லேயும் செய்வினோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு 3,10,000 இதில் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பர்ஸ் எடுத்து வந்தீங்க உன்னோட கடை 20,000 இல்லை இல்லை இந்த பர்ஸ் எடுத்துருந்தா. அப்போ அந்த லண்டன் அம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பர் சொன்னானே, இப்போ கடைசி 337 50 75 1 25 1 75 1 80 2 10 3 10. ஓகே, சரியா சார்? ஓகே, 3 10 இருக்குதா? ஓகே. அப்போ இது வந்து சும்மா நாங்கள் அந்த போன முறை போட்ட வீடியோவுக்கு பிறகு சும்மா ஒரு 4-5 பேர் கதைச்சி வந்தேன். இது என்ன சொல்கிற வந்து சிறுதுளி தான் பெரும்பள்ளமன்ற மாதிரி வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சின்ன சின்ன வேலையாக நாங்கள் செய்வோம். காலப்போக்கில் கூடிய சீக்கிரமாக அக்காவல் வந்து சேவையெல்லானே இப்போ அந்த உங்களோட பில்டிங்கும் ஃபோட்டோ ஒன்று எடுத்தவே படம் எடுத்தேன். அக்காவை வந்து பார்த்து எடுத்தவே இல்லை, நானும் எடுக்கணுமென்றது தான், வீடியோலையும் காட்டணுமென்றது தான். ஆனால் என்னென்றால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைய கொஞ்சம் டைம் இஷ்யூவாக போயிட்டு, ஸோ நான் போக வேண்டி இருக்குது. அக்காட்ட படம் இருந்தால் ஓகே. அது அங்கே தூரம் போகணுமோ? அதில் இதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள 1.5 கிலோமீட்டருக்குள்ளே போகணும். ஏனாயிலேருந்து 2வது காணி தான், இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் பார்த்தாலும் நல்லது தான். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அப்படின்னா இதில் அந்த 20,000 இருக்குது சார். வந்து இது அந்த சாப்பாட்டு காசு, சரியா? அதை இதோட ஆட் பண்ணாதீங்கோ. இது சாப்பாட்டு காசு அந்த அம்மா தந்தது தான், சரியா? இப்போ ஃபைனலாக நீங்கள் அவைக்கு தந்தாக்களுக்கு ஒரு தேங்க் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே, பெரிய விஷயம். அந்த பேர்கள் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, பேர் நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் கொமனாக ஒரு தேங்க் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே. நாள் அந்த எங்களுடைய அவருடைய நினைவு நாளாக வழங்கப்பட்ட சிறப்புணவுக்காக அந்த உணவினை வழங்கிய அம்மையாருக்கு எங்களுடைய இல்ல சமூகத்தின் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு அவருடைய அந்த ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மேலும் எங்களுடைய கட்டண நிதி தொடர்பாக எங்களுடைய வீடியோவை பார்த்து தூரதேசத்திலிருந்து எங்களுடைய முகம் தெரியாத உறவுகளாகிய நீங்கள் எங்களுக்கு வழங்கிய பெருமனதோடு வழங்கிய அன்பளிப்பை நாங்கள் மன நிறைவோடு பெற்றுக்கொள்கின்றோம். அதற்காக நீங்கள் எங்களை நினைத்து வழங்கியமைக்காக எங்களுடைய சமூகத்தின் சார்பில் இந்த குடும்பம் சார்பாக மன நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதோடு இந்த செயல்பாட்டை ஒழுங்கமைத்து செய்கின்ற எஸ்கே பிளாக் கிருஷ்ணா அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள் என்றைக்கும் நிலைத்திருக்கும். கட்டாயம் சந்தோஷம். மற்ற சார் என்னென்றா இப்போ இன்றைக்கு அந்த அதில் இன்னும் ஒரு என்னென்னா காலையிலையும் இரவுக்கு மட்டும் தான் அது ஒழுங்குபடுத்தினது. ஓகே, அது அம்மா கொஞ்சம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தில் என்னென்றால் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இதுக்கும் கொஞ்சம் லேட்டாக வந்ததால் இது நாங்கள் ஆல்ரெடி வந்து மிஸ்ஸோட கதைச்சிட்டு பிறகு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல ஒளி. என்னென்றால் இப்போ தெரியும் தானே, இப்போ எங்களுக்கும் வந்து நிறைய ப்ரெஷர் பிரச்சனை, நிறைய தொடர்புகள் அப்படி இப்படின்ட்டு. அப்போ நான் அன்றைக்கு கதைச்சு நாங்கள் வர ஃப்ரைடே செய்வோம்ன்ற மாதிரி. ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணாதபடியால் நான் இல்லை ஓகே, நைட்டுக்கும் மார்னிங்குக்கும் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி. என்னென்னா இப்போ அவங்க வந்து இப்போ இந்த வீடியோவில் அவங்க பார்ப்பாங்க, பார்க்கக்குள்ள இப்போ இவங்களுக்குன்னு சொல்லி இப்போ தங்களோட பிள்ளைட நினைவாக அந்த உணவு வழங்குவினவன் காத்திருக்கேக்குள்ள. அப்போ நாங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனம் செலுத்துகிறோம். ஏனென்றா நினைவு நாள் என்பது அவருடைய ஆத்ம திருப்திக்காக வழங்குற அதில் வந்து உண்மை தன்மை நிச்சயமாக நாங்கள் அதில் கட்டேன். இல்லை நான் இப்போ மிஸ் வேறு அம்மா கிட்ட நான் சொன்னேன், நான் நீங்கள் எதுவுமா இருக்கலாம், ஆனால் நான் இதையும் மறைக்க மாட்டேன். ஈவன் நீங்கள் ரெண்டு பேர்ட்டையுமே வந்துட்டு ஒரே நாளில் வந்தால் கூட நீங்கள் இன்றைக்கு மதியம் கொடுக்கலாம், பின்னேரம் கொடுக்கலாம், நாளைய கொடுக்கலாம். ஆனால் நான் எங்கள்கிட்ட அந்த நினைவால் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அப்படின்றதான் இங்கே வந்து மெயின் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இந்த திரிவுபடுத்தி நடக்கிற மாதிரி ஒன்றும் இல்லாட்டி ஓகே, அது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. பர்த்டே சில வேலை கிளாஷ் பண்ண சில வேலை செய்யும் ஒரு சிலர் வேலையை ஊற்றிக்கணும். அப்படியானது சிலதை உடனடியாக கதைச்சி போட்டு செய்கிறாங்க. லைக் இன்னொரு ஆக்கள் தந்திரிக்கணும், அப்போ உங்களையும் மேனேஜ் பண்ணுற மட்டும் செய்கிறாங்க. நினைவு நாள் அது உண்மையிலே அந்த டைமுக்கு செய்யணுமேண்டா அது ஒரு வேதனையான விஷயம். அந்த திருப்திக்காக செய்கிறதுல நான் கவனிச்சேன். சரி, அப்போ ஓகே, சந்தோஷம். நீங்களும் கடந்து வந்ததில் சந்தோஷம் நிறைய தூரம். அப்போ என்ன இப்போ இவா தான் கமிட்டி தலைவர்? ஆமாம்,
ஓ தான் நான் கேட்டேன் தலைவரண்டா தானண்டா அது போஸ்ட்டை விட்டுட்டு போகிறோம் இல்லை நினைக்கிறேன் இப்போ வீட்டை போகணும் அங்கே இங்கே அப்படியே நாங்கள் கொடுத்து தான் வச்சிருக்கிறேன் லூஸா உங்களுக்கு இந்த போஸ்ட்டை விட்டுட்டு போக நினைக்கிறீங்க வரட்டா நான் போயிட்டு வரட்டா போயிட்டு வரேண்ணா ஓ ஆள் தான் பாசம் கூட சரி சார் அப்போ நான் உங்களுக்கு போகிறோம் நீங்களும் வந்த சந்தோஷம் என்ன நான் இது ஒருக்கா இந்த விஷயங்களை சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனால் வெயிட் பண்ணாது சந்தோஷம் அப்போ எல்லாருக்கும் நாங்கள் போயிட்டு வரோமா சரியா பாய் இல்லை பாய் ஓகேண்ணா பாயா சரி ஏண்ணா அப்புறம் சந்திப்போம் மறுபடியுமா ஓகேயா சரி ஏண்ணா அப்போ கிரியாக்கா வாரம் போயிட்டா வாரம் போயிட்டா சரி அப்புறம் சந்திப்போமா சரி சரி என்ன ஓகே ஓகே மறுபடியும் சந்திப்போம் சந்திப்பேன் ஓகே ஓகே நன்றி